மலமாடு எப்படி உறங்குதா பாரு. நான் கூட எங்கேயோ அடப்பெடுத்துட்டு இருக்கா அவ கால்வாவன்னு பார்த்தா அப்படி கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, சந்திரமல்லி அப்படியே வெட்டி முறிஞ்சிட்டாளா. சலுப்புல கொரட்டை வேற வருது இவாளுக்கு. இவ வேலை செஞ்சு செய்யற கிளிப்புக்கு எந்நேரம் பார்த்தாலும் கழுத அந்த போனையே தான் நோண்டிக்கிட்டு கிடப்பா. அந்த போனை நோண்டியே இப்படி சலுப்பா இருக்குன்னா வேலையெல்லாம் செஞ்சுட்டாலும் குளுக்கணுதான் இருக்கும் போல. ஏட்டி ஏ சின்ன பொண்ணு, இவன் ஒருத்தி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவா. ஏட்டி எழும்புங்கம்லா. ஏய், எழுமனது காலத்தை 10 மணி. 10:30க்கு பல்ல விளக்கிட்டு ஆக்கி வச்சதை கொட்டிக்கிட்டு 2 மணி நேரம் போன பார்த்திருக்கா. பிறகு இப்போ உறங்கியா. அப்படி என்ன தடுப்பு? ஏட்டி எலும்பு பொரியா இல்ல சமட்டி தள்ளட்டா? ஏத்தி ஏன் தே உறங்கும் போச்சுல இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கியே? ஆமா, காலையில 10 மணிக்கு எழுமணும். பிறகு 2 மணி நேரத்துல இப்படி நல்லா உறங்கணும். மாமியா கறினா பாத்துட்டு உனக்கு வேணா விசிறி விட்டுட்டாமா? ஏத்தே நீங்க விசிறி எல்லாம் விட வேண்டாம். அதான் பேன் ஓடுதுல. ஓடுண்டி ஓடும். ஓடாம எப்படி இருக்கும்? என் மகன் நல்லா கஷ்டப்பட்டு வேர்வையில அங்க சம்பாரிச்சு கொட்டுவான். நீ நல்லா சொகுசா மகாராணி மாதிரி படுத்து நல்லா உறங்கிட்டு காத்தாடியை போட்டு விட்டுக்க. கரண்ட் பில்லு உங்க அப்பா எல்லாம் கட்டுறாரு. ஆமா தே, சரிதான். எங்க அப்பா கரண்ட் பில்லு கட்டுறது இல்லதான். உங்க அப்பாவா கட்டுதாரு? என் புருஷன் தானே கட்டுதாரு. அதான் மாமியாருன்னு வர வர மட்டு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா நீ. 2 நல்ல எலும்புதான் இருக்கு, உடச்சு சூப்பு வச்சு போடுவேன். வெயிப்பிய அது வரைக்கும் என் கையென்ன நெல்லிக்காயா பறிக்கும்? நெல்லிக்காவா? ஆமா, காலங்காலமா என் கையென்ன புளியங்காய் பறிக்குமான்னு எல்லாம் சொல்றாவ. சரி சத்த மாத்தி சொல்லுவோம் நெல்லிக்காய் அன்னை. இப்ப அதுல என்ன பட்டு போயிட்டு? ஒன்னும் பட்டு போகல. வீட்டு வேலை தலைக்கு மேல கிடக்கு. அதை எதையாவது எலும்பி பண்ணி செய்யறா. சரி, இதுக்குதான் பேசாம நம்ம ரூம்ல உறங்கி இருக்கணும். நல்ல சோபா மெத்து இருக்குன்னு இதுல படுத்த தப்பா போயிட்டேன். நீ வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மகாராணி எவ்வளவு நேரம்னாலும் உறங்கு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எலும்பு. என்னத்தே வேலை கிடக்கு? என்ன வேலைடி இல்ல, எல்லா வேலையும் இருக்கு. எலும்பு. தாய் கிழவி எலிமருந்து தின்னுட்டு நல்லா ஜம்முன்னு கண்ணு மாதிரி நிக்குதே ஐயா. இதெல்லாம் கொல்லணும்னா தனி மருந்து தான் தயார் பண்ணும் போல் இருக்கு. கீழே குனிஞ்சு என்னடி முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லத்தே. சொல்லுங்க தே, முதல்ல என்ன வேலை செய்யட்டும்? எல்லா வேலையும் கிடக்கு. முதல்ல என்ன வேலை செய்யணுமோ உன் விருப்பம். நீங்களே சொல்லுங்க தே, நான் ஏதாவது ஒண்ணு செய்வேன். அதை செய்யறதுக்கு முந்தி இதை செஞ்சா, இதை செய்யறதுக்கு முந்தி அதை செஞ்சா, இது நொட்டம்பிய. நீங்களே சொல்லுங்க, அந்த வருஷப்படியே நான் போறேன். வருஷப்படி போறதெல்லாம் பிறவு இருக்கட்டும். ஏட்டி, இது சோபால தானே படுத்து கிடக்க. இங்க இருக்க தலைவாணி துணின்னு எல்லாம் களைஞ்சு உழைஞ்சு கிடக்கு பாரு. அந்த ஒத்த சோபால துணியை தூக்கி யாரு போட்டதுன்னு தெரியல, அந்த ஆளை கிடக்கு. இதை கூடவா ஒரு பொம்பளை கண்ணு முன்னாடி இருக்கிறத கூடவா நகர்த்தி ஒழுங்குபடுத்தி வைக்க கூடாது? அப்படியே கும்பகர்ணி மாதிரி படுத்து உறங்குதா அதுலயே? முதல்ல இதெல்லாம் சுத்தம் பண்ணு. பிறகு வீட்டுல ஆகாது போகாது நிறைய கிடக்கு. நான் என்ன 4 எழுத்து படிக்கவா செஞ்சேன்? படிக்கிறதுக்கு முந்தையே இந்த போடு படிச்சா கிழிஞ்சுதான் போயிடும். என்னது? இல்லத்தே, உங்க வாழ்க்கை எதிர்காலத்தையே உங்க அம்மா அப்பா இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டாவ. உங்களை மட்டும் படிக்க வச்சிருந்தா இந்நேரம் கலெக்டர் தே. நீங்க நான் கலெக்டருக்கு மருமகளா இருந்திருப்பேன். எங்க அப்பா அம்மா என்ன ஒன்றும் படிக்க வைக்கலதாம்மா. சரி, உங்க அப்பா அம்மா ஒன்னும் படிக்க தானே வச்சாவே. நல்ல டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கிய. நீ எந்த மாவட்ட கலெக்டரானா? கிளவியெல்லாம் நோஸ்கட் பண்ணதே நம்மள. சொன்னதெல்லாம் நினைவிருக்கா? வீட்டுல பழசா என்னென்ன கிடக்கோ எல்லாத்தையும் தூக்கி போடு. அது நோட்டு புத்தகமா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி வெளியே கடாசு. அதையெல்லாம் மூட்டை கட்டி பழைய பொருள் எடுக்கிறவன் வருவான், அவங்ககிட்ட போட்டு நான் காசா மாத்திக்கிடுறேன். ஏத்தே, எவ்வளவு பழசா இருந்தாலும் தூக்கி போட்டுருணுமாத்தே? ஆமாண்டி, அது எவ்வளவு பழசா இருந்தாலும் சரி. ஏத்தே, இந்த வீட்டுல ரொம்ப வருஷம் பழையது ஒண்ணு கிடக்கு. ரொம்ப வருஷம் பழசுனாலும் சரி, கொஞ்சம் வருஷம் பழசுனாலும் சரி, தூக்கி கடாசுட்டோம்ல. ஏத்தே, நீங்க சொல்றீன்னு நான் செஞ்சிருவேன். பிறகு என் மேல கோவப்படக்கூடாது. ஆமா ஏட்டி, நான் சொல்ற வேலையை தானே நீ செய்ய போற. அதுக்கு எதுக்கு நான் கோவப்பட போறேன்? செய்யி. அப்படியாங்கத்தே, அப்படியாங்கத்தே. ஏ பேதி எடுப்பா, என்ன எதுக்கு இப்படி தூக்கி வச்சிருக்கா? ஏத்தே, நீங்க தானே சொன்னீங்க நம்ம வீட்டுல ரொம்ப பழசுனா தூக்கி தூர போட சொல்லி. அப்படி பார்த்தா இந்த வீட்லயே நீங்க தான் வயசானது, ரொம்ப வருஷமா கிடக்குது. நீங்க பழசு தானே, அதான் உங்களை தூக்கி போடலான்னு தூக்கி வச்சிருக்கேன். எட்டு கிறுக்குத்தனமா எதுவும் செய்யாத. ஏத்தே, என்னத்தே, நீங்க சொன்னதை நான் செஞ்சா கூட கோவப்படுதியே. அம்மா இறக்கி விடமா. நீ ஒரு இளவும் ஒழுக்கமா புரியாது. எதுனாலும் குண்டக்க மண்டக்கதான் யோசிப்பா போல் இருக்கு. நீ ஒரு வேலையும் செய்யாண்டாமா, ஆளை விடு. போய் உன் ரூம்ல நல்லா சாத்திட்டு உறங்கு. உண்மையாவாத்தே சொல்றியே? நீங்க சொன்னது என்னைக்காவது நான் மீறி இருக்கனாத்தே? உங்க விருப்பப்படியே நான் செய்யறேன் தே. பேதி அடுப்பா. 1 2 3 4 5 6. அட, என்னாச்சு என் மாமியாருக்கு? 7. அத்தே, என்னத்தே ஆச்சு உங்களுக்கு? ஏட்டி,
வீட்ல செஞ்சாதான் என்ன தொந்தரவு பண்ணுவேன் ரோட்டுக்கு வந்தா இங்கேயும் வந்துட்டியா? என்னதே செய்றிய சொல்லுங்க, எனக்கு பாக்கியே பயமா இருக்கு. பயப்படாதடி, நான் எதை செய்றேன். எஜையா அப்படின்னா என்னத்த படிக்க வச்ச அவ்வளவு உங்க வீட்ல? எஜைடி எக்ஸர்சைஸா? அந்த ஜெயிஜ் தான். காலையில எழும்பின உடனே செய்யணும். இப்படி வெயிலுக்குள்ள நடு ரோட்ல வந்தா செய்வாவே. ஏடி நீ படிச்சது இல்லையோ? என்னத்த? நன்றே செய், அதையும் இன்றே செய், அதையும் இப்பயே செய், இந்த இடத்திலேயே செய் அப்படி சொல்லியிருக்காங்கல்ல. ஓ, அதனால இப்ப இந்த இடத்துலயே நின்று செய்ய போறிய? ஆமாண்டி. எதுக்கிட்ட இப்படி அக்கலை காமிச்சிட்டு நிக்கிய? கூமுட்டை, இதெல்லாம் எது உனக்கு என்ன புரிய போகுது? பாங்கிட்டு. ஓ, நான் கூமுட்டையா? சரி, இப்ப இந்த எக்ஸசைஸ் எதுக்காக செய்யறிய? உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறக்காகவா, உடம்பு குறைக்கிறக்காகவா, இல்ல என்றும் இளமையா இருக்கிறக்காகவா? உடம்ப நல்லா வச்சுக்கிட்டு இளமையா இருக்கணும். அதுக்காக இளமையா இருக்கணும்னா எக்ஸசைஸ் தினமும் பண்ணா மட்டும் பத்தாததே. அதுக்குண்டான சாப்பாடை சாப்பிடணும். தினமும் ஜாகிங் போகணும். ஜாகிங்கா அப்படின்னா என்னது? தினமும் சில நேரம் ஓடணும். நான்லாம் மின்னல் வேகத்துல ஓடுவேன். ஓ அப்படியா? அப்படி நீங்க ஓடுனீங்கன்னா இளமையாவே இருக்கலாம் தே. எவ்வளவு தூரம் டீ ஓடணும்? உங்களுக்கு தோன்ற தூரத்துக்கு ஓடுங்க தே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சரி, எத்தே அந்த அக்குல கொஞ்சம் மறைச்சிட்டு ஓடுங்க. சரி சரி. மின்னல் வேகத்துல தான் ஓடுது கிளவி. போன வேகத்திலே வந்தாச்சு. ஏன்டே என்னாச்சு? ஓட முடியல டி. மின்னல் வேகத்துல ஓடிடுவேன், தள்ளிடுவேன். நீ அப்படித்தான் சொன்னேன், ஆனா ஓட முடியல. நீ சொல்றத பார்த்தா நான் தினமும் இப்படி ஓடினாதான் இளமையா இருப்பேன் போல் இருக்கு. எங்க என்னால செத்த நேரத்துக்கே ஓட முடியல, பிறகு நான் எப்படி இளமையா இருக்குது? ஐயோ, அப்ப நான் இளமையாவே ஆக முடியாதா? இன்னும் வருத்தப்படாதீங்க தே, அதுக்கு என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. இப்ப நீங்க ஓடுற ஓட்டத்துல 30 வயசு குறைஞ்சிரும். எல்லாரும் உங்களை பொண்ணு பார்க்க வருவாவே. பார்க்கவே சிக்குன்னு 25 வயசு பிள்ளை மாதிரி மாறிடுவிய பாருங்க. எனக்கு தான் இந்த பொண்ணு, உனக்கு தான் இந்த பொண்ணுன்னு போட்டி போட்டுட்டு வருவாவே. நிஜமாலுமாட்டி? நீ சொல்றது கேட்கவே ஆசையாவெல்லாம் இருக்கு. காலமான காலத்துல இதுக்கு பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு ஆசையாலாம் இருக்கா? சரி தே, உங்க விருப்பப்படியே நிறைவேற்றுறேன். ஆனா நீங்க ஓடணும். நிச்சயம் ஓடுறேன் டி. அது என்ன ஐடியா? சொல்றேன். என்ன இவ ஐடியா சொல்றேன்னு ஓடிட்டா? வருவா. நம்ம மருமக நம்மள எப்படியாவது இளமை ஆக்கிடுவா. ஆத்தாடி நாயி. எதே இதுதான் அந்த ஐடியா. இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுங்க, இளைச்சிருவிய. அடி சண்டாளி, ஓடிருடா கைப்புள்ள. அட கடவுளே, இந்த பைப்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. காலையில இருந்து ஒவ்வொரு சொட்டாலாம் சொட்டிட்டு இருக்கு. இப்படி சொட்டிட்டு இருந்தா நான் என்னன்னு தண்ணி பிடிக்க? பேசாம தெரு பைப்ல போய் 2 குடத்தை பிடிச்சிட்டு வருவோம். பிடிக்கிறது சரிதான், நம்ம வீட்டுல மட்டும்தான் இப்படி தண்ணி வருதா இல்ல எல்லா வீட்லயும் இப்படிதான் வருதான்னு தெரியலையே. நம்ம பைப்பு தான் ரிப்பேரா போயிட்டா என்னமோ. பாத்திமாக்கா, இதுயவா? வாமா சுமதி. என்னம்மா என்னைக்கு வரமாண்டா, இன்னைக்கு என் வீடு தேடி வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த வழியா போயிட்டு இருந்தேன். நீங்க இங்க நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன்னா சரி செத்த நேரம் பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியம்மா, நல்லா இருக்கியா? உன் புருஷன் எல்லாம் நல்லா இருக்கானா? எல்லாம் நல்லா இருக்கோம்க்கா. உன் மாமியா கறி உன்ன நல்லா வச்சுக்கிட்டாலாம்மா? அதுதான்க்கா, இல்ல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. என்ன செய்ய, பொழப்பு ஓட்டணும்ல. ஐயே, என்ன கதை? நீ நல்லா சந்தோஷமா இருக்கேன்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். என் புருஷனை பத்தி குறை சொல்ல ஒன்னும் இல்லக்கா. என் புருஷனை நல்லா பாத்துக்கிட்டாவ. ஐயே, அப்போ மாமியாரியா? ஆமாக்கா, என் மாமியார் தான். ஏமா அப்படி ஒண்ணு என்ன கொடுமைப்படுத்துது? அது வந்து, அட நான் கூட பிறந்த அக்கா மாதிரில. நீ என்ன நம்பி எதுனாலும் சொல்லலாம் பாத்துக்க. நான் யார்கிட்டையும் மூச்சே விட மாட்டேன். என்ன இவளை கேட்டு ஒன்னும் சொல்ல மாட்டேக்கா? பிறகு எப்படி நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுறது? சரிம்மா, உன் முகத்தை பார்க்கவே என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு சரி விடு. விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். அக்கா ஒன்னும் வற்புறுத்தலாம் இல்ல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா, உங்ககிட்ட சொல்றக்கு என்ன? ஒரு கதை கிடைக்க போகுது. இப்படி எல்லாம் அது இதுன்னு சொன்னாதான் நம்மளை நம்பி சொல்லுவாளுவ. சொல்லுமா. அது ஒன்றும் இல்லக்கா, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. என் மாமியாருக்கு 2 மகன். மூத்தவர் ஒருத்தர், இளையவர் தான் நான் கட்டியிருக்கேன். என் மாமியாருக்கு என்னமோ ஏதோ தெரியலக்கா, என் வீட்டுக்காரரை விட பெரிய பையன் மேலன்னா கொள்ள பிரியம். பெரிய பையனை இன்னும் கொஞ்சறது என்ன, சோறு ஊட்டி விடுறது என்ன, பாத்துக்கிறது என்ன, எல்லாம் பெரிய மகனுக்கு தான். என் புருஷனை கண்டுக்கிடுறதே இல்லக்கா. அப்படியா செஞ்சுச்சு அந்த பொம்பளை? அடா ஆமாக்கா. அப்புறம் ஒரு பொருள் 1 ரூபான்னு என்னனாலும் பெரிய பையனுக்கு அளவில்லாம கொடுக்கும், எங்களுக்கு அளந்து கூட கொடுக்காது. அட கொடுமையே. ஆமா, பெரிய பையன் தான் அவன் பொண்டாட்டி கூட பக்கத்து ஊர்ல எல்லாம் இருக்கான். ஆமா, அப்புறம் இது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா கூடையே வச்சிருப்பாவ. எல்லாம் ஒரு அளவுதான். பொண்டாட்டின்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணி வந்துட்டா சரி சின்னஞ்சிருச்சுங்கன்னு விடணும். நேரம் பார்த்தாலும் சோற ஊட்டுறது கொஞ்சமாவே இருந்தா அந்த அக்காவுக்கு கோவம் வந்துட்டு, அதனால அந்த அக்கா அங்க கூட்டிட்டு போயிட்டாவ.
இருந்தாலும் தினமும் போன் போட்டு ஐயா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பார்த்தாதான் என் உயிரே இருக்கும், இல்லைன்னா என் உயிரே பரலோகம் போயிருயான்னு ஃபோனுக்கு மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. ஐயே இதெல்லாம் தப்பில்ல. சின்ன சிறுசுங்க கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அதுங்க வாழ்க்கையை வாழ விடணும். தினமுமா இப்படி கூப்பிடுறது? ஆமாக்கா, தினமும் கூப்பிட்டு வச்சுக்கிடும். இதனாலயே பாவம் அவிய 2 பேத்துக்குள்ள சண்டையா வருது. அந்த அக்கா போன் போடும்போதெல்லாம் என்கிட்ட புலம்புது. ஆனா நானும் என் புருஷனும் பக்கத்துல தான் இருக்கோம், இந்த ஊர்ல தான் இருக்கோம், அதே வீட்டுல தான் இருக்கோம். எங்களை கண்டுக்கிடவே செய்யாது. கண்டுக்கிடவே இல்லைன்னா அதுக்கு மேல நீயா இருக்க. அவ விவரமானவ, பிரிச்சு அழகா கூட்டிட்டு போயிட்டா. நீ தான் இருக்கிய. நான் மட்டும் என்ன விவரம் கெட்டவளா? பார்த்தேன், இதுக்கு மேல பொறுக்க முடியாது. என் புருஷன்கிட்ட வேற வீடு பார்க்க சொல்லிட்டேன். அடக்கடவுளே, நீயும் வேற ஊருக்கு போறியம்மா? இல்லக்கா, வேற ஊருக்கெல்லாம் போகல. இங்கேதான் பக்கத்துல எங்கேயாவது வீடு பார்த்து இருக்கணும்னு இருக்கேன். அது கிட்ட இல்லாம இருக்க வரைக்கும் நமக்கு நிம்மதின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, அப்புறம் மாமியாக்காரி கொடுமைப்படுத்தினா நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்க முடியுமா? இந்த காலத்துல இப்படி இருக்கு பாரு அந்த பொம்பளை. ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல எண்ணெயும் வச்சுலாம் பாக்கு. 2 பிள்ளைதான். ஒன்ன உயர்த்தி ஒன்ன தாத்தின்னா பாப்பாவே என்ன சொல்ல? அதுக்கு அந்த கூறு வேணும். அது சரிதாம்மா. எப்போ உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். காலையில உங்க வீட்டுல தண்ணி பிடிச்சியலா? தண்ணி பிடிச்சமேக்கா. ஏன் என்னாச்சு? நீங்க பிடிக்கலையோ? அட பிடிச்சேன், ஆனா எனக்கு வேகமாவே வரல. காலையில இருந்து சொட்டு சொட்டாலாம் வந்துச்சு, அதான் கேக்கேன். ஏக்கா சொட்டு சொட்டாலாம் வரல, நல்லா தானே வந்துச்சு. அட அப்படியா, சரி சரி. அப்போ என் வீட்டு பைப்பு தான் ரிப்பேர் ஆயிட்டு போல. இனி என்னைக்கு இதை ரிப்பேர் பார்க்க செவத்து ஜீவனை தான் வாங்குது போ. ஐயோ இப்பவே சொல்லிருங்கக்கா, அப்புறம் ஆள் முன்ன பின்ன இந்த வரேன் அந்த வரேன்னு நேரம் தாமதிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு தானே தண்ணி பிடிக்க சிரமமாயிரும். ஆமாம்மா, ஒரு குடத்தை வச்சேன், அதுவே 1 மணி நேரமா சொட்டி சொட்டி ஒரு குடம் தான் நிறந்தது. தெரு பைப்ல தான் இனி போய் 2 குடம் எடுத்துட்டு ஆளுகிட்ட சொல்லி விடணும். சரிக்கா சரி. என்னக்கா, கருவாட்டு குழம்பா? ஆமாம்மா, எப்படி கண்டுபிடிச்ச? மனம் வீட்டை தாண்டி அடிக்குவேக்கா, அதான். ஆத்தாடி, வாசத்தை பிடிச்சி எனக்கு தானே கேட்க போறாளோ? செத்த குழம்பு தாங்கலாம், உங்க கை ருசி எப்படிதான் இருக்குன்னு நானும் பாக்கேன். அட கடவுளே, நீ வேணும்னு முந்தையே சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு சேர்த்து குழம்பெல்லாம் வச்சு கொடுத்துருப்பேனே. நான் சாப்பிட்டுட்டு வெறும் சட்டியை போட்டிருக்கேன், அந்த சட்டி எப்படி மணக்குது? என்னக்கா சொல்றிய? வெறும் சட்டி மணக்கிற அளவுக்கா நீங்க குழம்பு வைப்பிய? அட ஆமா, என் கை பக்குவம் அப்படில. அப்படியா, சரிக்கா சரி. அப்ப நான் பிறகு வாரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரிக்கா. சமைக்க மாச்சலா இருக்கு, எவட்டையாவது இப்படி வாங்கிட்டீங்களா? தின்னுட்டேன் வெறும் சட்டின்னு எப்படி கதை விடுதா? சரி வந்துருவாளுவ, சோற கொண்டா குழம்ப கொண்டா கறியை கொண்டான்னு. அவிய வீட்டுல ஆக்கவே மாண்டாளுவ போல. எப்படிதான் இப்படி ஓசிலாம் வாங்கிறதுக்கு கூச்சமாவே இருக்காது போல. ஓசியில வாய் கூசாம கேட்காளுவ பச்சை. நான்லாம் ஓசியில யாருக்கிட்டையும் எதையுமே கேட்க மாட்டேன். ஏன் பாத்திமா, உன்ன மாதிரியே உலகத்துல எல்லாவளும் நல்லவளா இருப்பாளா? இருக்க மாட்டாளுவ. ஓ பாத்திமா, என்ன இப்படி நின்னுகிட்டு இருக்க? ஏக்கா செல்வியக்கா, நீங்க எப்ப வந்திய? இப்பந்தாம்மா வந்தேன். என்ன அப்படி என்ன ஆழ்ந்த யோசனையில இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த காலத்து பிள்ளை எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருக்கு அம்மா. ஏண்டி என்னாச்சு? அந்த சுமதி பிள்ளை வந்தாக்கா. சுமதினா ஏக்கா, ஒரு அம்மா கீரை வைக்கும்ல, அவிய 2வது மருமக. இப்ப கூட ஒரு மாசத்துக்கு முந்தி கல்யாணம் முடிஞ்ச. ஆமா ஆமா சுமதி. ஏன் அவளுக்கு என்ன? அவளுக்கு என்னையா? சரியான பிள்ளையா இருக்காக்கா. இன்னைக்கு பேசும்போதுதான் எனக்கு தெரிஞ்சு இனி அவட்ட பேசவே கூடாதுன்னு இருக்கேன். அப்படியா? அப்படி என்னாச்சு? உங்களுக்கு தெரியும்ல, அந்த கீரைக்கார அம்மாக்கு 2 பையன். மூத்த பையனுக்கே எல்லாம் தராவ, மூத்த பையனுக்கே எல்லாம் பண்றாவ. எங்களுக்கு ஒண்ணுமே தரமாட்டக்காவன்னு இப்பயே சரியான பொறாம. ஐயே அப்படியா? அட ஆமா, பொறாம பிடிச்சி புருஷனை நீயும் உங்க அம்மாட்ட அதை வாங்கு இதை வாங்குன்னு கேட்டு கேட்டு தூண்டி தூண்டி விட்டுருக்கா. புருஷங்காரனும் அதை கேட்டுட்டு அது அம்மாட்ட சண்டெல்லாம் போட்டானா? அட கடவுளே, எல்லா பையனும் நல்லாதான் இருக்கானுவ, இப்படி எவ்வளவு வந்து எடுத்து விடுறாளுவ. அட ஆமாக்கா, சண்டை போட்டு உங்க அம்மா கூட இனி இருக்கவே முடியாதுன்னு ஒரே சண்டையா. அவன் அந்த பையனும் என்ன பண்ணுவான்? அம்மா பக்கம் போறதா பொண்டாட்டி பக்கம் போறதான்னு தெரியாம சரி தனியா போயிருவான்னு சொல்லிட்டானா? அடி ஆத்தே. ஆமா, உள்ளூர்லயே வேற வீடு பாத்துக்கிட்டு இருக்காளாம். சரியா போச்சு, பெரியவன் கல்யாணம் முடிச்சா இப்படிதான் பக்கத்து ஊர்ல போய் கிடக்கான். இவன் இப்படி கல்யாணம் முடிச்சா இந்த உள்ளூர்லயே தள்ளி இருக்கா. பாவம் தான் அந்த அம்மா. என்ன சொல்ல, ஊர் உலகத்துல எல்லாவளையும் எப்படி இருக்காளுவே. இன்னைக்கு பேசினதோட சரிப்பா, இனி அவட்ட சவகாசமே வச்சுக்க கூடாதுன்னு இருக்கேன்க்கா. அது சரிதாண்டி, சத்தம் இல்லாம நம்ம பொழப்ப பாத்துட்டு போக வேண்டியதான். ஆமா, நேத்து என்கிட்ட ஒரு 10 துண்டு கருவாடு வாங்கினியா? அந்த கருவாடு குழம்பு வச்சியா? ஆமாக்கா, குழம்பு வச்சனே. நல்லா வந்துதா? அருமையா வந்திருக்குக்கா. மனம் பாருங்க, வீட்டுக்கு வெளியே வரைக்கும் அடிக்கலாம். ஆமா ஆமா, என்ன நல்லா வந்தா சரிதான். நீ வேற எக்கா எனக்கு கருவாடுனா உசுறு, கொஞ்சம் தாங்கன்னு கேட்டியா?
நீ கேட்ட நேரம்னு பார்த்து 10 துண்டு கருவாடு தான் இருந்துச்சு. அதான் எடுத்து கொடுத்தேன். அதான் நல்லா இருக்கும் என்னமோன்னு கேட்டேன். சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். சரிக்கா. வீட்டுக்குள்ள அத்தனை கருவாடு வச்சிருப்பா. கேட்டதுக்கு 10 தான் தாரா. எப்படிதான் இப்படி ஒளிச்சு வச்சுட்டு ஒருத்தர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல மனசு வருது அம்மா. இவ்வளவு கிட்ட பேசி பேசி வயிறெல்லாம் பசிக்கி. போய் நல்ல கருவாட்டு குழம்பு இருக்கு, ஊத்தி சாப்பிட வேண்டியதான். எப்பாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டம்மா. சோபா வேற அங்கங்க கலந்து கிடக்கு. இனி அதை வேற சரி பண்ணணும். செத்த உட்காந்துட்டு பண்ணுவோம். ஏ பாஞ்சாலி, பாஞ்சாலி, உனக்கு விஷயம் தெரியுமாட்டி? ஏக்கா என்னாச்சு? முகமெல்லாம் சோகமா இருக்கு. என்னாச்சுக்கா சொல்லு. எப்படி சொல்லுவேன் டி? நான் என் வாயால எப்படி சொல்லுவேன்? ஏக்கா எனக்கு படபடன்னு இருக்கு. நான் வயசானவ, பட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து போயிருவேன். என்னன்னு ஒழுங்கா சொல்லு. அது வந்து நம்ம புஷ்பா இருக்கால, புஷ்பா. ஆமா, புஷ்பா இருக்கா. ஏக்கா என்னக்கா ஆச்சு அவளுக்கு? நம்ம புஷ்பா என்னக்கா நம்ம புஷ்பன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா? அடியே நான் அழுவுறேன்டி. எது அழுவுறியா? எனக்கு புரிஞ்சு போச்சுக்கா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏ புஷ்பா, இப்படி ஒன்னும் சொல்லாம ஒன்னும் பண்ணாம எங்க கூட இல்லாம போயிட்டியே. ஏ புஷ்பா, நாங்க என்ன செய்வோம் என்னத்த செய்வோம் நீ இல்லாம? ஏ புஷ்பா, நேத்து கூட 40 ரூபா கேட்டியே புஷ்பா. வடை தின்னுட்டு நாளைக்கு தாரேன்னு சொன்னியே புஷ்பா, தராம போயிட்டியே. ஐயோ, இவ அவ செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டா போல. அடியே ஏக்கா நீ ஒன்னும் சொல்லாதக்கா. எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சுக்கா. இப்ப அவ உடம்பு எங்கக்கா இருக்கு? ஆஸ்பத்திரியில இருக்கா இல்ல வீட்டுல இருக்காக்கா? அட கிறுக்கி, கிறுக்கிதான்க்கா. 40 ரூபாய தொலைச்சிட்டேனேக்கா. இன்னைக்கு செத்து போயிடுவான்னு தெரிஞ்சா நேத்தே அந்த 40 ரூபாய கொடுக்காம இருந்திருப்பேனேக்கா. அட என்ன இவ, அவ செத்துட்டான்னு நினைச்சது கூட பரவாயில்ல, 40 ரூபா போயிட்டேன்னு அழுகுறா. எப்பா இனிமேல விட்டு 10 பைசா நம்ம கடன் வாங்க கூடாது. நம்ம செத்தாலும் இப்படிதான் வந்து ஒப்பாரி வைப்பா. ஊர் சிரிச்சு போயிடும். அடியே அவ சாகவே இல்லடி. அது சாகலையா? அப்ப 40 ரூபாய் கிடைச்சிருவாக்கா. அடச்சி ஒப்பாரி வைக்கிறது நிறுத்து. ஏக்கா நீ தானக்கா சொன்ன, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, என் வாயால சொல்றதுன்னு தெரியல. அவன் இழுத்துட்டே இருந்த, அதான் அவ இழுத்துட்டு போயிட்டாலும் நினைச்சேன். நல்லா நினைச்சடி. புஷ்பாவை நாய் கடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காவ. வா நீ நானும் ஆட்டோ பிடிச்சு போய் பார்த்துட்டு வருவோம். எது நாய் கடிச்சுட்டா? எப்படிக்கா? அங்க ஒரு கிறுக்கு இருக்கால, அவ மருமவுக்கு இருக்கு, அவ பார்த்த வேலை. அட கடவுளே. ஏவா மீதி எல்லாம் ஆட்டோல போகும்போது சொல்றேன். வா நான் வாரேன்க்கா.